ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜிடிஎஃப் ஃபைலில் சீன் டைரக்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த 4 ஃபைல் எடுத்துக்கோங்க. மாட்ஸ் ஃபோல்டர் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ஜிடிஎஃப்ஐ ஃபோல்டர் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ மெனியா ஃபோல்டரில் இருக்கிற 2 ஃபைல் எடுத்ததில் மெயின் ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்புறம் ஸ்கிரிப்ட் 2 ஃபைலில் இருக்கிற 2 ஃபைல் எடுத்து அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரியே ஸ்கிரிப்ட் 2 5.0ல் லாஸ்ட் ஃபைலேருந்து ஸ்கிரிப்ட் 2 5.0 ASI வரைக்கும் காப்பி பண்ணி அப்படியே ஜிடிஎஃப்ஐ மெயின் ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிடுங்க. சீன் டைரக்டர் ஃபைலுக்குள்ளே போயிட்டு மெயின் ஃபைல் தவிர மீதி எல்லா ஃபைலையும் காப்பி பண்ணி ஜிடிஎஃப்ஐ மெயின் ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ ஓப்பன் ஐவி ஓப்பன் பண்ணி எடிட் மோட் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஐவியில் பார்த்தீங்கன்னா மாட்ஸ் அப்டேட் x64 டிஎல்சி பேக் அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ அந்த ஃபைலில் பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா டிஎல்சி பேக் x64 அதில் கீழே அப்டேட் ஆர்பிஎஃப்னு ஃபஸ்ட்டு ஃபைல் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே காமன் டேட்டா அதில் சர்ச் பாக்ஸில் போயிட்டு டிஎல்சின்னு டைப் பண்ணுங்கள். டிஎல்சி ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுத்துக்கோங்க. எடிட் மோட் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைல்கிட்ட உங்கள் கர்சரை வச்சு என்டர் கொடுங்க. கொடுத்து விட்டு அங்கே ஒரு ஸ்பேஸ் வரும், அந்த இடத்துல அந்த பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் ஃபோல்டர் க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இப்போ உங்கள் ரைட் சைடில் இருக்கிற இந்த சீன் டைரக்டர் ஃபோல்டரை ரீநேம் கொடுத்து அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் ஐவியில் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக பேஸ்ட் பண்ண ஃபைல்கிட்ட கரெக்டாக நான் மார்க் பண்ணுற இடத்துல அந்த லெட்டர்ஸை மட்டும் தூக்கிட்டு அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு. எல்லா ஃபைலையும் க்ளோஸ் பண்ணிட்டு கேமுக்குள்ளே வந்துடுங்க. F10 ப்ரெஸ் பண்ணுங்க. ரைட் சைடில் சீன் டைரக்டர் காமிக்கும். இப்போ சீன் டைரக்டர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனா அந்த நம்பர் பேடில் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்பர் 5 வந்து என்டர், 2 வந்து டவுனு, 8ங்கிறது அப்பு, 6ங்கிறது ரைட்டு, 4ங்கிறது லெஃப்ட்டு. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸ்க்ரீனில் அங்கே கொஞ்சம் பேச முடியாமல் தான் இருக்குது, ஏன்னா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறமேட்டு தான் ஆடியோ கொடுக்குறேன். அப்படி ஆடியோ கொடுக்கும்போது அங்கே கொஞ்சம் நாய்ஸாக இருக்கிறனால அந்த இடத்துல சவுண்டு கொஞ்சம் கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி கட் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஆடியோ கட் ஆகிறனால இப்போ நான் கொஞ்சம் வீடியோ கிளிப் மாதிரி எடுத்து போட வேண்டியதாக இருக்குது. இப்போ இதை சொல்லித்தரத்துக்கோசரம் 2 கேரக்டரை ஸ்பேன் பண்ணிக்கிறேன். இப்போ 2 கேரக்டரை ஸ்பேன் பண்ணியாச்சு.
இப்போ F10 கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோடனே மேலே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் நியர் /40 எய்ம்டுன்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணோடனே ஆடட் ஆக்டர்னு ஒன்று காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்டர் 1 நம்ம ஸ்லாட்டில் வந்துடும். ரெண்டாவது கேரக்டரை சூஸ் பண்ணுறதுக்கோசரம் பக்கத்தில் போயிட்டு ப்ராசஸ் நியர் எய்ம்னுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஆடட் ஆக்டர் கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு. இப்போ நான் அந்த ஆக்டரை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ மறுக்க அதை ரிமூவ் பண்ணுறேன் அந்த ஆக்டரை. மறுபடியும் ஆக்டர் 2க்கு போகிறேன். 2க்கு போன வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டர் 3க்கான அந்த ஸ்லாட் இருக்காது. மறுக்க இப்போ ஆக்டர் 1 தான் நான் சூஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், அந்த கேரக்டர் பக்கத்தில் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு. கொஞ்சம் தூரம் காரில் அப்படியே போகிறேன். போயிட்டு காமிக்கிறேன். வேர்ல்டுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா வெதர் சேஞ்ச் பண்ணுறது, டைம் மாற்றுறது, அப்புறம் மேலே விண்டு பிளாக் அவுட்னு இருக்கும். கீழே கூட ரெக்கார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சினிமாட்டிக்காக கொஞ்சம் எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். நான் சும்மா திருப்பிட்டு இருக்கிறேன். நான் ஆங்கிள் வச்சுலாம் திருப்பலை. ஏதோ சும்மா சரி அதை காமிக்கணுங்கோசரம் காமிச்சிட்டு இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன்.